நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பிரிண்ட்டுன்னு போட்டு நீங்கள் டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது இந்த பக்கம் ஷோ ஆகும். சரிங்களா? இதுதான் டிஸ்பிளே பண்ணுது. சேம் இதிலே வந்துட்டு இப்போ நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன், வேரியபிள் 10 கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்டில் அந்த லெட்டர் ஏ நான் கொடுத்தேன் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூ எனக்கு நார்மலாக பிரிண்ட் ஆகிருக்கு. இது நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே பிரிண்ட் போட்டுட்டு எஃப்னு ஒரு லெட்டர் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அவுட்புட் கோலன் கர்லி பிரேஸ் போட்டுட்டு லெட்டர் ஏ வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த டபுள் கோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது இல்லைங்களா? அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங் தான். ஓகே, எனக்கு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எஃப் போடணும், உள்ளுக்குள்ளே வேரியபிளை நீங்கள் கர்லி பிரேஸ்க்குள்ளே நீங்கள் போடணும். இப்படி போட்டிங்கன்னா ரன் ஆகும்போது இந்த ஏரோடைய டேட்டா வந்து எனக்கு அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ரன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ அவுட்புட் ஏல இருக்க டேட்டா 10 அது எனக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இதில் எஃப்ங்கிறது நீங்கள் போடலை அப்படின்னா டபுள் கோட்ஸில் இருக்கிறது நீங்கள் அது அப்படியே தான் எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த வேரியபிளுக்கு டேட்டா எனக்கு ரீப்ளேஸ் ஆகாது. அப்போது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எஃப் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு பிரிண்ட்டில் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸில் பிளேஸ் ஹோல்டர் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஏதாவது டம்மி டெக்ஸ்ட்டு, ஸோ டெஸ்ட் வேர்டு அப்படி சம்திங் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? போட்டு டபுள் கோட்ஸ் வெளியில் டாட் ஃபார்மேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் 2 வேரியபிள் வைக்கலாம். இப்போ நான் ஏ கமா பின்னே வைக்கிறேன். ஸோ அப்போ மேலே என்ன பண்ணலான்னா பிக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன ஆகுனா இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர், இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா டாட் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் ஏ கமா பி கொடுத்துருக்கோமா, அப்போ ஏவோட வேரியபிள் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டருக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் அப்படியே எனக்கு சொல்லும். ரெண்டாவது பி கொடுத்துருக்கோமா, அந்த பியோட டேட்டா வந்து எனக்கு இந்த பிளேஸோட பிளேஸுக்கு போய் எனக்கு அசைன் ஆகும். அப்போ ரன் பண்ணும்போது பாருங்களேன், 10 டெஸ்ட் வேர்டு 15 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட் பிரிண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டெம்ப்ளேட் எனக்கு வேல்யூ மட்டும்தான் மாறும், மற்ற உள்ளுக்குள்ள ஒரு டெக்ஸ்டெல்லாம் காமன் தான் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதிலேயே வந்துட்டு நீங்கள் இன்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார்மேட்டில் ஏ கமா பி கொடுத்துருக்கேன். அப்போ ஏவோட இன்டெக்ஸ் நம்பர் 0, பியோட இன்டெக்ஸ் நம்பர் 1 இல்லையா? அப்போ நான் இந்த இடத்துல 0 போட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 1 கொடுத்துக்கிறேன். அப்போ ஏன்னா பியோட வேல்யூ இங்கே வரும், ஏவோட வேல்யூ லாஸ்ட்டில் வரும். ஓகே, அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு 15 எடுத்திருக்கு. 15 எதில் இருக்குது? பிங்கிற வேரியபிள் தானே இருக்குது. அப்போ எனக்கு அது இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ஸ் நம்பர் கொடுத்தும் அதோடைய பொசிஷன் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு பிரிண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த மேலே கோடெல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். மல்டிப்ளைன் ஹைட் பண்ணுற கமாண்ட் வந்து சிங்கிள் கோட்டில் ட்ரிபிள் டைம் போடுங்க. ஓப்பன், எண்டிங்கில் க்ளோஸ். அப்போ இங்கே ஓப்பன் பண்ணி நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே அவுட்புட்டில் வராது, ஏன்னா அந்த கோடெல்லாம் எனக்கு எடுத்துக்காது, ஹைட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்ட் போட்டுட்டு அதில் டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கீழே இன்னொரு பிரிண்ட் போட்டுக்கிறேன், வெல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஹலோ வரும், அதுக்கப்புறம் வெல்டு வரும். ஓகே, அப்போ என்னென்னா பைத்தான் வந்து டிஃபால்ட்டாகவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நியூ லைன் பிரேக் ஆகிடும். பக்கத்தில் வராது. ஹலோ வெல்டுங்கிறது பக்கத்தில் வராது, நியூ லைன் பிரேக் ஆகிடும். ஒவ்வொரு பிரிண்ட்டுமே அதை எடுத்துக்கும். எனக்கு அந்த நியூ லைன் பிரேக் ஆக வேணாம், அடுத்த பிரிண்ட் வந்து அதே லைனில் ஹலோன்னு இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துலையே எனக்கு வந்து என்ன ஆகணும், வேர்ல்டுன்னு பக்கத்துலேயே எனக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டு போட்டுட்டு டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு எண்டு ஈக்குவலில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த பிரிண்ட்டை தூக்கிடலாம். 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரன் பண்ணலாம். இப்போ என்னாச்சு, இந்த ஹலோ வந்துருச்சு. இந்த வேர்ல்டு வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, கீழே வந்துருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்கே எண்டுன்னு ஒரு கீ கொடுத்து டபுள் கோட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்த உடனே எனக்கு என்னாச்சு, பக்கத்துலேயே எனக்கு வந்துருச்சு. இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் இது 2க்கு நடுவில் ஸ்பேஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 ஜாயின் ஆகி வரும். சரிங்களா? அப்போ
எண்ட் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் லைன் ஃபார்ம் ஆகாமல் அதே லைனில் அடுத்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வர வைக்க முடியும். சரிங்களா, அதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நிறைய லூப்பிங் பேட்டர்ன் ப்ரோக்ராமில் அதிகமாக இந்த மாதிரி எண்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸ் எம்டியாக வரணுமா அப்படிலாம் இல்லை. இப்போ டபுள் கோட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேஷ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா அது ரெண்டுக்கு நடுவில் எனக்கு அந்த ஹேஷுங்கிற சிம்பிள் வரும். ஓகேங்களா, ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதான் பிரிண்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா.